தேசிய மத்திய செயற்பாடு பற்றிய அறிமுகம். பிணக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் மத்தியஸ்த சபை மூலம் தீர்வு காண்பதை பிரதான நோக்கமாக கொண்ட நீரும் நெருப்பும் பற்றி தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சி சீடர் திட்டத்தின் மூலம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதற்கான நிதி அனுசரணையை ஐரோப்பா சங்கம் வழங்குகின்றது. இதனை பிரிட்டிஷ் கவுன்சில் மற்றும் ஆசியா பவுண்டேஷன் செயற்படுத்துகின்றன. அந்த வகையில் மத்தியஸ்த சபை பற்றி உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத விடயங்கள் பல இருக்கலாம். எந்தளவு பிணக்குகள் மத்தியஸ்த சபை மூலம் தீர்க்கப்படுகின்றன, நீதிமன்றத்துக்கு செல்லாமல் எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக உங்களது பிணக்குகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பலாம் என்று பற்றி இன்று நாங்கள் கலந்துரையாடலாம். வணக்கம் நேயர்களே, டேன் தமிழொலி மூலமாக இணைந்து கொண்டிருக்கின்ற இன்றைய தினம் ஒரு விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேசிய மத்திய செயற்பாடு மற்றும் அதன் அறிமுகத்தை பற்றி வழங்குவதற்காக எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் மத்தியஸ்த சபை ஆணைக்குழு ஸ்ரீ சங்கராஜ மாவட்ட கொழும்பு 10 மத்தியஸ்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் முகமது மனாஸ். முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். தேசிய மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம் பற்றி சுருக்கமாக விளக்க முடியுமா? தேசிய மத்தியஸ்த நிகழ்ச்சி திட்டம் பற்றி நான் கூறுவதற்கு முன்னால், இலங்கையில் வரலாற்று காலம் தொட்டு பிணக்குகளை தீர்ப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் காணப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு காலத்துக்கு காலம் அந்த சமூகங்கள் அவர்களுக்கான பிணக்குகளை தீர்த்துக் கொள்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை கையாண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலங்கையில் நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றங்கள் ஊடாக அந்த பிணக்குகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. என்றாலும் காலப்போக்கில் நீதிமன்றங்கள் காணப்பட்ட பிணக்குகளை தீர்ப்பதற்கான அதிகமான நெருக்கடி காரணமாக அவற்றினை இலகுவான வழியில் தீர்ப்பதற்கு ஏதாவது பொறிமுறை இருக்கின்றதா என்று ஆராய்கின்ற போது எமது நாட்டிலும் அதற்கான வழிமுறையாக ஆரம்பத்தில் இணக்க சபை என்ற அமைப்பு அல்லது அதற்கு முன்னர் கிராம சபை என்ற அமைப்பின் ஊடாகவும் இவ்வாறான வழிமுறைகளூடாக இந்த பிணக்குகளை தீர்ப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் பரிச்சார்த்தம் செய்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் அவற்றில் காணப்பட்ட, அதாவது இணக்க சபை அல்லது அதற்கு முன்னர் காணப்பட்ட கிராம சபை என்ற அடிப்படையில் காணப்பட்டவற்றில் இருந்த குறைபாடுகளின் காரணமாக அவை தற்காலிக நீக்கப்பட்டு அதன் பின்னர் 1988ஆம் ஆண்டு 72வது இலக்க மத்தியஸ்த சபைகள் சட்ட மூலத்தின் ஊடாக இலங்கையில் மத்தியஸ்த சபைகள் என்ற விடயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது பிணக்குகளை கலந்துரையாடல் மூலம் தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக மத்தியஸ்த சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இலங்கை பூராகவும் பிரதேச செயலகங்கள் ஒவ்வொன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் மத்தியஸ்த சபைகள் செயற்பட்டு வருகின்றது. இவற்றில் மக்களுடைய சிறு சிறு பிணக்குகளை கலந்துரையாடல் மூலம் இருதரப்பினரும் வெற்றி கொள்ளக்கூடிய விதத்தில் தீர்த்துக் கொள்வதற்கான வழிமுறையாக இதனை நாம் காண முடியும். மத்தியஸ்த சபைக்கு என்னென்ன பிணக்குகளை கொண்டு போகலாம்? அங்கு மத்தியஸ்த சபைகளை பொறுத்தவரையில் அங்கு சிறு பிணக்குகள் தான் ஆரம்பமாக கொண்டு செல்ல முடியும். அந்த அடிப்படையில் நிதி சார்ந்த பிணக்குகள் கொண்டு செல்ல முடியும். அதே நேரம் 18 வயதுக்கு குறைந்த ஒரு நபர் செய்யப்படுகின்ற திருட்டு சம்பவம் தொடர்பான பிணக்கு குற்றச்சாட்டு விடயம் கொண்டு செல்ல முடியும். இந்த அடிப்படையில் நோக்குகின்ற போது இதற்கான சில வரையறைகளை மத்தியஸ்த சபைகள் சட்ட மூலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதியாக மத்தியஸ்த சபைகள் சட்ட மூலத்தில் 2024ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க மத்தியஸ்த சபைகள் சட்ட மூலத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் வரையான நிதி பிணக்குகள் கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னர் அவை மத்தியஸ்த சபைகளுக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அங்கு ஆற்றுப்படுத்தப்படுகின்ற போது அது தீர்த்து வைக்கப்படுகின்றது. தீர்த்து வைக்கப்படாத போது அல்லது அங்கு அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போகின்ற போது அதற்காக தீர்த்து வைக்கப்படாமைக்கான சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழ் இருந்தாலே ஒழிய அந்த சான்றிதழ் இல்லாமல் ஒருபோதும் நிதி பிணக்குகளை 10 லட்சம் ரூபாய்க்கு குறைந்த நிதி பிணக்குகளை நீதிமன்றங்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாது என்பது மத்தியஸ்த சபைகள் சட்ட மூலத்தில் உள்ள ஒரு விடயம். அதே நேரம் 18 வயதுக்கு குறைந்த ஒருவர் செல்கின்ற ஒரு திருட்டு சம்பவம், அதாவது விவசாய பொருட்கள் சம்பந்தமான திருட்டு தொடர்பான ஒரு விளக்கம் அதில் இருக்கின்றது. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவான விவசாய பொருட்கள் சம்பந்தமாக மேற்கொள்ளப்படுகின்ற 18 வயதுக்கு குறைந்த ஒருவருடைய நாள் மேற்கொள்ளப்படுகின்ற திருட்டு கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னர் மத்தியஸ்த சபைகளுக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும். அங்கு அது தீர்க்கப்படுகின்ற போதும் அத்துடன் முடிவடைகின்றது. அங்கு தீர்க்கப்படாமல் இருக்கின்ற போது அதனை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்பது மத்தியஸ்த சபைகள் சட்ட மூலத்தில் உள்ள இன்னொரு விடயம். அதே நேரம் மத்தியஸ்த சபைகள் சட்ட மூலத்தில் 2வது இணைப்பில் சில பிணக்குகள் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது
இலங்கை தண்டனை சட்ட கோவையில் உள்ள சிறு சிறு பிணக்குகள் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த பிணக்குகள் கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு முதல் தடவையில் கொண்டு செல்ல முடியாது. அதனை மத்திய சபைகளுக்கு ஆற்றுப்படுத்தப்பட்ட பின்னர் அங்கு தீர்க்கப்படாத போதுதான் அதனை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை மத்திய சபைகள் சட்டம் மூலம் குறிப்பிடுகின்றது. எனவே இந்த 3 விதமான பிணக்குகள் தான் எங்களுக்கு மத்திய சபைகளுக்கு கொண்டு செல்ல முடியும். அதே நேரம் நாம் விரும்புகின்ற போது எங்களுடைய பிணக்குகள் வேறு காணி சம்பந்தமான பிணக்குகளையும் அந்த மத்திய சபைகளுக்கு எங்களுக்கு எடுத்து செல்ல முடியும். குறிப்பாக மத்தியஸ்த சபைக்கு கொண்டு செல்லக்கூடிய பிணக்குகள் யாவை, யார் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் பிணக்குகளை எடுத்து செல்ல முடியும்? பிணக்குகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அந்த 3 வகையான பிணக்குகளை எங்களுக்கு எடுத்து செல்ல முடியும். யார் எடுத்து செல்வது என்கின்ற போது அதனை யாருக்கு, அதாவது அந்த பிணக்குடன் சம்பந்தப்பட்டவருக்கு அதனை நேரடியாக எடுத்து செல்ல முடியும். அது தொடர்பாக பெரும்பாலும் பொதுமக்கள் பெரிய அளவு அறிவு அற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது பிணக்கு ஏற்படுகின்ற போது அதனை நீதிமன்றங்களுக்கு அல்லது போலீஸ் நிலையங்களுக்கு எடுத்து செல்கின்றார்கள். அதாவது நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு முன்னர் கட்டாயமாக மத்திய சபைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பிணக்குகள் என்று ஒரு வகை இருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதி பிணக்குகளும், அடுத்தது 18 வயது குறைந்த ஒருவருடன் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த விவசாய பொருட்கள் சம்பந்தமான திருட்டு சம்பந்தமான அந்த விடயமும், அது அல்லாமல் எங்களுடைய பிணக்குகளை எங்களுக்கே நேரடியாக மத்திய சபைகளுக்கு எடுத்து செல்ல முடியும். அதுவல்லாமல் மத்திய சபைகளுக்கு பிணக்குகள் வருகின்ற இன்னும் 2 வழிமுறைகள் இருக்கின்றது. அதாவது நீதிமன்றங்களுக்கு நாங்கள் பிணக்குகளை முன்வைக்கின்ற போது அந்த இடத்தில் நீதிபதி கருதுகின்ற போது, அதாவது இந்த பிணக்கினை நீதிமன்றத்தில் நாங்கள் கலந்துரையாடுவதை விட மத்திய சபையில் கலந்துரையாடி அதற்கான தீர்வினை பெற்று நாங்கள் நீதிமன்றத்தில் அதன் பின்னர் செயற்படுவது பொருத்தம் என்று அவர் கருதுகின்ற போது இரு தரப்பினரது, அதாவது அந்த பிணக்குடன் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினருடைய எழுத்து மூலமான அனுமதியுடன் அதனை நீதிமன்ற ஊடாக எங்களுக்கு ஆற்றுப்படுத்துவார்கள். எனவே அவ்வாறு ஆற்றப்படுத்தப்படுகின்ற அந்த பிணக்குகளை நாங்கள் மத்திய சபைகளில் அது சம்பந்தமான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு அது தீர்க்கப்படுகின்ற போது தீர்க்கப்பட்டமைக்கான சான்றிதழும் அல்லது தீர்க்கப்படாத போது தீர்க்கப்படாமைக்கான சான்றிதழையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்புகின்றோம். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புகளை தம்முடைய எதிர்கால செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது. அது அல்லாமல் போலீஸ் நிலையத்துக்கு நாங்கள் வழமையாக பொதுவாகவே நாங்கள் பழகியிருக்கின்ற ஒரு விடயம்தான், எங்களுக்கு ஏதாவது ஒரு தகராறு ஒரு பிணக்கு வருகின்ற போது நாங்கள் அதனை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்கின்றோம். உண்மையில் போலீஸ் நிலையத்தை கொண்டு சென்ற போது அங்கு சில நேரம் அதனை மத்தியஸ்தம் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். என்றாலும் மத்தியஸ்தம் செய்ய முடியாமல் போகின்ற போது அந்த பிணக்குகளை அவர்கள் மத்திய சபைகளுக்கு ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையிலும் மத்திய சபைகளுக்கான பிணக்குகள் எங்களுக்கு வந்து சேர்கின்றது. இந்த 3 அடிப்படையில் தான் எங்களுக்கு மத்தியஸ்தம் சபைக்கு பிணக்குகள் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விடயங்கள் கலந்துரையாடலுக்காக வருகின்றது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். பிரதேச செயலாளர் காரியாலயத்தில் இருக்கும் அந்த முறைப்பாட்டு பற்றி அது சம்பந்தமாக விளக்க முடியுமா? ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று பிணக்குகளை நாங்கள் சுயமாகவே எங்களுக்கு முன்வைக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டேன். அதனை பொறுத்தவரையில் வளமையான எங்களது சட்டமூலத்தில் இருக்கின்ற விடயம்தான், ஒருவருக்கு ஏதாவது பிணக்கு இருக்கின்றது போல் அல்லது பிரச்சனை இருக்கின்ற போது அதனை தெளிவாக எழுத்து மூலமாக எழுதி அதனை மத்திய சபையின் தவிசாளருக்கு ஆற்றுப்படுத்த முடியும். அவ்வாறு ஆற்றுப்படுத்தின போது அதற்கு 5 ரூபாய் முத்திரை ஒட்டப்பட்டு அதன் மேல் அவர் கையொப்பமிடுகின்ற போதுதான் அவர் அதனை ஏற்றுக்கொள்கின்றார். எனவே இந்த அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் எங்களுடைய மத்திய சபைகளுக்கு பிணக்குகளை சுயமாக முன்வைக்கின்ற போதான வழிமுறை காணப்பட்டது. அதன் பின்னர் சீடார் செயற்திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு முறைப்பாட்டு பெட்டி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் அந்த முறைப்பாட்டு பெட்டி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே அதற்கு பொறுப்பாக ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் எங்களுடைய உத்தியோகத்தர் ஒருவர் இருக்கின்றார், அவர் அதுக்கு பொறுப்பாக இருக்கின்றார். எனவே அந்த உத்தியோகத்தர் அந்த முறைப்பாட்டு பெட்டிக்கு வருகின்றார். அதாவது மக்கள் நேரடியாகவே மத்திய சபைகளுக்கு முன்வைக்கின்ற அந்த பிணக்குகளை அந்த முறைப்பாட்டு பெட்டிக்கு இட முடியும். அவ்வாறு இடப்படுகின்ற போது அதனை அவர் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ள அதனை பரீட்சித்து அந்த பிணக்குகள் எந்த மத்திய சபைக்கு செல்ல வேண்டுமோ அந்த மத்திய சபைகளுக்கு அவர் அதனை ஆற்றுப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வார். அதாவது சில நேரம் அந்த பிரதேச செயலகத்துக்கு உரிய பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிக்கான மத்திய சபைக்கான பிணக்குகளும் அதில் வரலாம். அதே நேரம் மாவட்ட ரீதியில் காணப்படுகின்ற எங்களுடைய காணி மத்தியஸ்தம் அல்லது நிதி மத்தியஸ்தம் சம்பந்தமான மத்திய சபைகளுக்கான பிணக்குகளையும் அந்த முறைப்பாட்டு பெட்டியிடப்படுகின்ற போது அந்த உரிய மத்திய சபைகளுக்கான தலைவருக்கு அல்லது தவிசாளருக்கு அந்த விடயங்களை அவர் ஆற்றுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். இந்த அடிப்படையில்
ஒவ்வொரு பிரதேச செயலங்களிலும் காணப்படுகின்ற மத்திய சபைகளுக்கு முறைப்பாட்டை முன்வைப்பதற்கான அந்த முறைப்பாட்டு பெட்டி பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு நபர் மத்தியஸ்த சபைக்கு வந்த பின்னர் அங்கு என்னென்ன விடயங்கள் நடைபெறும், எவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறும்? அந்த ஒரு பிணக்கை எடுத்துக்கொண்டு வந்ததன் பிற்பாடு ஒருவர் பிணக்கை மத்திய சபைகளுக்கு முதலில் ஆற்றுப்படுத்துகின்ற போது, அதனை தவிசாளருக்கு ஒப்படைக்கப்படுகின்ற போது அவர் அதனை பெற்றுக்கொண்டு இரண்டு தரப்பினர்களுக்கும், அதாவது முறைப்பாட்டை முன்வைத்த தரப்பினர் அல்லது முறைப்பாட்டுடன் தொடர்புபட்ட தரப்பினர், இந்த இரண்டு தரப்பினர்களுக்கும் எழுத்து மூலமான ஒரு கடிதத்தினை அனுப்புவார். இந்த இடத்தில் இந்த திகதியில் மத்தியஸ்த சபை கூடுகின்றது, அதற்காக நீங்கள் சமூகம் அளிக்கவும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பு விடுக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் அந்த மத்திய சபைகளுக்கு சமூகம் அளிக்கின்றார்கள். அவ்வாறு இரு தரப்பினரும் சமூகம் அளித்ததன் பின்னர் அங்குள்ள மத்தியஸ்தர்களை கொண்ட மத்தியஸ்தர்கள் குலாத்திலிருந்து 3 பேரை கொண்ட மத்தியஸ்த சபை ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த 3 பேர் கொண்ட மத்தியஸ்த சபையின் ஊடாக இந்த பிணக்குகள் கலந்துரையாடப்படும். 2 தரப்பினரும் சமூகம் அளிக்கின்ற போது, அதே நேரம் ஒரு தரப்பினர் மாத்திரம் சில போது சமூகம் அளிக்கின்ற போது அவ்வாறு அந்த மத்தியஸ்த சபை உருவாக்கப்பட மாட்டாது. அதாவது 3 பேர் கொண்ட மத்தியஸ்த சபை உருவாக்கப்பட மாட்டாது. எனவே இன்னும் ஒரு தடவை அடுத்த தரப்பினருக்கும் அழைப்பாணை விடுக்கப்படுகின்றது. அவ்வாறு அழைக்கப்பட்டும் அவர்கள் வராத போது அதனை தீர்க்கப்படாத ஒரு பிணக்காக அவர்கள் முடிவு செய்வார்கள். அவ்வாறு தான் ஒரு மத்தியஸ்த சபைக்கு பிணக்கு முன்வைக்கப்படுகின்ற போது நாங்கள் மேற்கொள்கின்ற விடயம் அமைகின்றது. பொதுவாக இந்த மத்தியஸ்த சபை மூலம் பிணக்குகளுக்கான தீர்வை காண எவ்வளவு காலம் குறிப்பாக தேவைப்படும்? அன்னளவாக மத்தியஸ்த சபை சட்ட மூலத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விடயம்தான், மத்தியஸ்த சபைகளுக்கு ஒரு பிணக்கு முன்வைக்கப்படுகின்ற போது அந்த பிணக்கு அது ஒரு பிணக்காக இருக்கின்ற போது 60 நாட்களுக்குள் அது தீர்க்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்ற போது அது 30 நாட்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் இங்கு 60 நாள் அல்லது 30 நாள் என்று குறிப்பிடப்படுவது என்னவென்றால், ஒரு மத்திய சபைகளுக்கு நாங்கள் பிணக்கை ஆற்றுப்படுத்திய தினத்திலிருந்து 30 நாள் அல்லது 60 நாள் அல்ல. மாறாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 தரப்பினர்களும் சமூகம் அளிக்கின்றார்கள் எப்போது அன்று ஒரு மத்தியஸ்த சபை உருவாக்கப்படுகின்றது அவர்களுடைய பிணக்குகளை கையாள்வதற்காக வேண்டி. அந்த மத்தியஸ்த சபை உருவாக்கப்பட்ட தினத்திலிருந்து 60 நாள் அல்லது 30 நாள் என்ற அடிப்படையில் தான் அந்த நாள் கணக்குகள் கணக்கெடுக்கப்படுகின்றது. எனவே ஒரு மத்தியஸ்த சபைகளுக்கு பிணக்கு முன்வைக்கப்பட்டு அதற்கான ஒரு மத்தியஸ்த சபை அங்கு கலந்துரையாடுவதற்கான மத்தியஸ்த சபை உருவாக்கப்பட்டு கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டது முதல் 30 நாட்களுக்குள் குற்றச்சாட்டு சம்பந்தமாக நடவடிக்கைகளும் அதே நேரம் 60 நாட்களுக்குள் பிணக்கு சம்பந்தமான நடவடிக்கைகளும் கட்டாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் மத்தியஸ்த சபைகள் சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம். ஒரு நபர் மத்தியஸ்தராக விரும்பினால் என்னென்ன தகமைகள் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த சபைக்கு எவ்வாறு இணையலாம்? உண்மையில் ஒருவர் மத்திய சபைகளுக்கு இணைவது என்பதை பொறுத்தவரையில் சாதாரணமாக நாங்கள் ஒரு தொழிலுக்கு அல்லது ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்கின்ற போது அதற்கான விண்ணப்பத்தினை எங்களுக்கு நாமவே முன்வைக்க முடியும். ஆனால் மத்திய சபைகளை பொறுத்தவரையில் அவ்வாறு ஒரு வழிமுறை கிடையாது. ஒருவர் மத்திய சபைகளுக்கு இணைய வேண்டுமாயின் அவரை யாராவது முன்மொழிய வேண்டும். அவ்வாறு முன்மொழியப்படுகின்ற போதுதான் அவர்கள் மத்திய சபைகளுக்கு இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த முன்மொழிவானது பின்வரும் விதமாக இடம்பெறுகின்றது. அதாவது அந்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளருக்கு அந்த மத்திய சபைகளுக்கான ஒருவரை முன்மொழிவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த பகுதியில் உள்ள பிரதேச செயலாளருக்கும் அந்த பகுதியில் உள்ள நபர்களை அந்த மத்திய சபைகளுக்கு முன்மொழிவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அங்கு அவருடைய பிரதேச செயலகத்தில் கடமையாற்றுகின்ற அல்லது அந்த பகுதியில் கடமையாற்றுகின்ற அரச உத்தியோகத்தர்களையும் அதற்கு முன்மொழிவுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு காணப்படுகின்றது. அதே நேரம் அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற நிறுவனங்கள், அரச நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய நிறுவனங்களாக இருக்கலாம், அந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இந்த மத்திய சபைகளுக்காக தமது உத்தியோகத்தர்களை முன்மொழிவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அங்கீகாரத்தை பொறுத்தவரையில் 3 பேர் என்ற மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் காணப்படுகின்றது. பிரதேச செயலாளரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எந்த விதமான மட்டுப்பாடும் கிடையாது. அவருக்கு எந்த அளவு எத்தனை பேரை வேண்டுமானாலும் அதற்கு முன்மொழிய முடியும். அதே நேரம் அவர் இணைய விரும்புகின்ற மத்திய சபை பிரதேசத்தில் செயற்படுகின்ற சங்கங்கள், கழகங்கள் இருக்கின்றது. அந்த கழகங்கள், சங்கங்களுடைய செயலாளர்களுக்கும் மத்திய சபைகளுக்கு நபர்களுடைய அங்கத்தவர்களை முன்மொழிவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரம் அந்த பகுதியில் காணப்படுகின்ற மத நிலையங்கள், மதஸ்தானங்கள், அவற்றினுடைய பிரதான மதகுரு அவர்களுக்கு அந்த பகுதியில் வாழக்கூடிய அவர்களுடைய மக்களில் இருந்து முன்மொழிவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் 3 பேர் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய வரையறையும் காணப்படுகிறது. எனவே இந்த வழிமுறைகளில் தான் ஒருவர் மத்திய சபைகளுக்காக இன்னொருவரினால் முன்மொழியப்பட வேண்டி இருக்கின்றது. அதே நேரம்
முன்மொழியப்படுகின்ற போது அவருடைய தகமைகள் சம்பந்தமாக அங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது 35 வயதுக்கு மேற்பட்டவர் என்பது சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விடயம். அதே நேரம் அவர் அந்த பகுதியில் வாழக்கூடியவராக இருக்கின்ற போது, சாதாரண ஒரு பொதுமகனாக இருக்கின்ற போது, அவர் அந்த பகுதியில் மக்களினுடைய அங்கீகாரம் பெற்ற, மக்களினால் எந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படாத ஒரு சாதாரண ஒரு நல்ல பிரஜை என்ற அந்தஸ்தினை கொண்டவராக இருப்பது பொருத்தம் என்பது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நேரடியாக அரசியலில் ஈடுபடாத ஒருவராகவும் இருக்க வேண்டும் என்பது சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகமைகள் அடிப்படையில் தான் ஒருவர் மத்திய சபைகளுக்கு இணைவதற்கான தகமைகள் காணப்படுகின்றது. மத்திய சபைகளுக்கு ஒருவர் இணைவதற்கான முன்மொழியப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கான ஒரு நேர்முக பரீட்சை பிரதேச செயலகங்கள் வாரியாக இடம்பெறுகின்றது. அந்த நேர்முக பரீட்சையில் அவர்களுடைய தகமைகள் சம்பந்தமான விடயங்கள் பரீட்சிக்கப்பட்டு அவர்கள் அந்த நேர்முக பரீட்சையில் தெரிவு செய்யப்படுகின்ற போது, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தகமைகள் இருக்கின்ற போது அதன் அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கான 5 நாள்களை கொண்ட பயிற்சி நெறி ஒன்று இடம்பெறும். ஒவ்வொரு பிரதேச செயலகத்தின் அடிப்படையாக கொண்டு அந்த பயிற்சி நெறி இடம்பெறுகின்றது. அந்த 5 நாள் பயிற்சி நெறியின் முடிவில் இறுதியாக ஒரு பரீட்சை இடம்பெறுகின்றது. அந்த பரீட்சையில் ஆகக்கூடிய புள்ளிகளை பெறுகின்றவர்கள் மாத்திரம்தான் இந்த மத்திய சபைகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆகக்கூடிய புள்ளிகளை பெறுகின்றவர்களை பொறுத்தவரையில் அந்த மத்திய சபைகளுக்கு எத்தனை பேர் தேவையோ அந்த அளவான நபர்கள் மாத்திரம்தான் அதற்கான தகுதி பெறுகின்றார்கள். எனவே பரீட்சை ஒன்று அதாவது அவர்களுக்கான முழுமையான பயிற்சி வழங்கப்பட்டு அந்த பயிற்சியின் பின்னர் அந்த பயிற்சியில் வழங்கப்பட்ட விடயங்கள் தொடர்பான பரீட்சை இடம்பெற்று அதில் அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்றவர்கள் தான் இந்த மத்திய சபைகளின் மத்தியஸ்தர்களாக கடமையாற்றுகின்றனர். எனவே பூரணமான அறிவும் பூரணமான பயிற்சியும் பெற்றவர்கள் தான் மத்திய சபையின் அங்கத்தவர்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய சபை பற்றி தெரிந்த மற்றும் தெரியாத விடயங்கள் மற்றும் அந்த பிணக்குகளை எவ்வாறு தீர்ப்பது, எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாது இந்த மத்திய சபை மூலமாக பார்வையாளர்களுக்கு எவ்வாறான இலகுவான வழிவகைகள் இருக்கு அங்க மத்திய சபைக்கு? பார்வையாளர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் தான், இந்த மத்திய சபைகள் சம்பந்தமாக நாங்கள் இங்கு சில குறிப்பிட்ட வரையறையான சில விஷயங்களை தான் இங்கு கலந்துரையாடினோம். இது அல்லாமல் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருக்கின்ற போது நீங்கள் அதனை எங்களது மத்திய உத்தியோகத்தர் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரதேச செயலகங்களில், நீங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் உள்ள பிரதேச செயலகங்களில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது உத்தியோகத்தர். எனவே அவரை நீங்கள் அணுகுகின்ற போது இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவல்லாமல் உங்களுடைய பிரதேசத்தில் மத்தியஸ்த சபையில் அங்கம் வகிக்கின்ற அங்கத்தவர்கள், அதாவது மத்தியஸ்தர்கள் இருக்கின்றார்கள் நிறைய, அவர்களை நீங்கள் அணுகுகின்ற போதும் இது தொடர்பான நிறைய விடயங்களை அவர்களிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற மத்தியஸ்த சபையின் தவிசாளர், அவரை நீங்கள் சந்திக்கின்ற போது, அவரை அணுகுகின்ற போது இது தொடர்பான இன்னும் நிறைய விடயங்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே ஒரு நபர் மத்தியஸ்த சபைக்குள் பிணக்குகளை எவ்வாறு கொண்டு வர முடியும், அது மட்டுமில்லாது இந்த பொதுவாக மத்தியஸ்த சபை மூலம் அவருக்கு பிணக்குக்கான தீர்வினை காண எவ்வளவு காலம் எடுக்கும், அது மட்டுமில்லாது இந்த இலகுவான முறை மூலம், இலகுவான வழிகள் மூலம் பிணக்குகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்ற பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கியிருந்தார். உங்களுடைய பிணக்குகளை ஆராயும் வகையில் மத்திய சபைகள் ஆணைக்குழு இலக்கம் 19 4ஆம் மாடி ஸ்ரீ சங்கரராஜ மாவத்தை கொழும்பு 10 அதனுடைய தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். 0112334323 என்ற தொலைபேசியினூடாக அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கான பிணக்குகளை மற்றும் உங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற மற்றொரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பாஸ்கரன் ஹனஷியா. வணக்கம்.